ஒரு ராஜா இடத்துல எல்லாருக்கும் சன்னியாசிகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஒவ்வொரு நாள் ஒரு சன்னியாசியை கூப்பிட்டு ஆகாரம் போடுறான். அது மாதிரி ஆகாரம் கொடுக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சன்னியாசியை கூப்பிட்டு ஆகாரம் கொடுக்குறா. அது மாதிரி ஆகாரம் கொடுக்கும் பொழுது அந்த சன்னியாசிக்கு பொன் கிண்ணத்தில் சொர்ண பாத்திரத்தில் தேன் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறா. அவர் சாப்பிட்றார், சாப்பிட்டுட்டே இருக்கார். கொஞ்ச நேரம் ஆறுது, இந்த சன்னியாசி கிளம்பி போய்டுறார். அவர் போன உடனே பார்க்குறா, அந்த சொர்ண பாத்திரம் இல்லை. என்னடா சொர்ண பாத்திரம் இல்லையே, என்ன இது இன்னும் தேடி பார்க்குறா, கிடைக்கல. பரிச்சாரகர்கள்லாம் மந்திரிக்கிட்ட போய் சொல்கிறா. மந்திரி ராஜா கிட்ட சொல்கிறான். ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெரிய சன்னியாசின்னு நம்ம கூப்பிட்டு ஆகாரம் கொடுத்தோம், இது மாதிரி சொர்ண பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு, என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம்னு அமைச்சர்கிட்ட கேட்குறான். இதுக்கு என்ன காரணம் நீ கேளுன்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்கிறான். உடனே அமைச்சர் என்ன சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நான் அது என்ன காரணம்ன்றதை நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு யார் சமையல் பண்ணா, என்ன பண்ணா, யார் யார் பண்ணா எல்லாத்தையும் விசாரிக்கிறார். முக்கியமாக அந்த அரிசி சொல்லுவா, அந்த அரிசி எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறார். இந்த கடையிலேருந்து வந்தது, இந்த வியாபாரஸ்தலத்துலேருந்து எடுத்தோம். அப்போ அந்த கடைக்கு போய் விசாரிக்கிறான், இந்த அரிசி எப்படி வந்தது உனக்கு, இந்த யார்கிட்டக்கு இந்த அரிசியை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த வியாபாரி முதல்ல மறுக்கிறான், நான் தான் விளைச்சல் விவசாயிக்கிட்டேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவ ரொம்ப வற்புறுத்தி பல முறை கேட்கும் பொழுது அந்த வியாபாரி ஒத்துண்டுறான், இது களவு அரிசி, ஒரு திருடின்னு வந்தான், அந்த அரிசியை வாங்கினேன் நான், அதை வியாபாரம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த அரிசியனால சமைச்சு போட்டுறதுனால இவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் மாறி இந்த சன்னியாசிக்கு இந்த திருட்டு எண்ணம் வந்திருக்குன்னு அமைச்சருக்கு புரிஞ்சுடுறது. உடனே என்ன பண்ணுறார் அமைச்சர், அந்த சன்னியாசி என்ன பண்ணுறார்னு மறைமுகமாக பார்க்கறதுக்கோசரம் ஒரு ஆளை அனுப்புகிறார். ராத்திரி வேலை, சாயங்கால வேலை. இந்த சன்னியாசிக்கு ஆகாரம் சாப்பிட்டதோ என்னவோ தெரியல, வயிறு சரியில்லாமல் போகிறது. ராத்திரி எல்லாம் கடன் பண்ணிகிட்டே இருக்கார். ஒவ்வொரு வேலையும் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துகிட்டே இருக்கார். இப்படியே வந்துகிட்டே இருக்கும் பொழுது இவர் உடம்பில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் குறையுது. ராஜாவுடைய ஆகாரம் சாப்பிட்ட அந்த சத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகிறது. உடனே இவருக்கு ஒரு எண்ணம் வருது, என்ன அபச்சாரம் பண்ணிட்டோம், நம்ம பெரிய யோகியாக இருந்து இது மாதிரி ஒரு செயலை பண்ணிட்டோமே, இது எவ்வளோ பழுக்கானது, இது நமக்கு எவ்வளோ ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிட்டது, இன்னும் ரொம்ப வருத்தப்படுறா. என்றைக்குமே சுத்தமான துணியில் ஒரு அழுக்கு படக்கூடாது. அழுக்கு துணியில் எவ்வளோ அழுக்கப்பட்டாலும் தெரியாது, சுத்தமான துணியில் ஒரு அழுக்கப்பட்டாலும் அந்த அழுக்கு பெருசாக தெரியும். அது மாதிரி நமக்கு இது மாதிரி ஆகிடுத்து இன்னும் வருத்தப்படுறா. அப்படி வருத்தப்பட்டு வெடிகாலம்பராகிறது, தூக்கமே இல்லை இவருக்கு. வெடிகாலம்பர ஆனவுடனே இந்த கிண்ணத்தை எடுத்துன்னு போய் ராஜா கிட்ட கொடுத்துடணும் சொல்லி விடிய காலையில் போய் அந்த ராஜா கிட்டக்க அந்த கிண்ணத்தை எடுத்து போய் கொடுக்கறதுக்கோசரம் போகிறா. அரண்மனையில் போனோடனே மந்திரி தான் இருக்கா, இந்த மாதிரி கிண்ணத்தை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்ப்பா தெரியாமல், வச்சுக்கோன்னா சரி பரவாயில்ல இன்னும் வாங்கி வச்சுட்டுறா. ராஜா கிட்ட தகவல் போகிறது. ராஜா கேட்குறார் என்ன காரணம். உடனே மந்திரி சொல்கிறார், திருட்டு அரிசியை வாங்கி சமைச்சல் பண்ணதுனால, அந்த ஆகாரத்தை சாப்பிட்டதுனால அவனுக்கு திருட்டு குணம் வந்துடுத்தோ, அதனால தான் அவர் அது மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்கிறார்.